சென்னை வந்தாலே எல்லாருக்கும் பிடிச்சி போயிடும். எல்லாமே ஒன்று தான் இங்கே. நான் அவங்க சொந்த ஊரை பற்றி பேசினா அவங்களுக்கு கோவம் வரும்ல. அப்போ என் சொந்த ஊரை பற்றி அவங்க பேசக்கூடாதுல்ல. இன்னொன்று அப்படி சொந்த ஊரை பற்றி பேசுகிறவங்க இங்கே இருக்கக்கூடாது. இங்கே கானா பாட்டு பாடுவோம், மோல் அடிப்போம், ஜாலியாக ஊர் சுட்டுவோம், கேம் விளையாண்டு. நம்ம பிறந்து வளர்ந்த இடத்த நம்ம தானே தூக்கி பேசணும். ஃபாரின்லேருந்து வந்தால் தூக்கி பேச போகிறாங்க, நம்ம தான் தூக்கி பேசணும். அதனால் நம்ம எப்பவுமே சென்னை. ஃபினான்ஷியலாக சப்போர்ட் இருக்கணும்னா சென்னையில் எல்லா ஒர்க்கும் இருக்கும். சொந்த ஊர் பிடிக்காது, அங்கே ஃபுல்லாக ஊர் நாடு பசங்களாக இருப்பாங்க, இங்கே தான் பிள்ளைங்களாக இருப்பாங்க. ஹாய் ப்ரோ, உங்கள் நேம்? என் பேர் பஸ்னார். ஷாருக். உங்கள் சொந்த ஊரே சென்னை தானா? ஆமாம். சரி, ஓகே. சரி, இப்போ நார்மலாக எல்லாருமே வெளியூர்லேருந்து சென்னைக்கு தான் வந்து வேலை பார்ப்பாங்க. ஆனால் பட் வந்து அவங்களாம் இப்போ லீவ் டைம்லலாம் எங்கேயாச்சும் சொந்த ஊருக்கு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி எங்கே போவீங்க? சென்னையில் இருக்கீங்க. நம்ம சொந்த ஊருன்னு இதுதான். மற்றபடி சுற்றி பார்க்குறதுக்கு வேணால் நம்ம பாண்டிச்சேரி, இந்த மாதிரி கொடைக்கானல், அந்த மாதிரி டூர் வேணால் போவோம் பசங்களாக சேர்ந்து. மந்த்லி ஒரு தடவை போயிடுவோம் கம்பல்சரி. ஸோ சென்னையில் பெஸ்ட்டு பிளேஸ்னால் எது? பெஸ்ட்டு பிளேஸ்னால் மெரினான்னு வருவாங்க. மெரினா எங்கே போனாலும் மெரினா தான் பெஸ்ட்டு பிளேஸ்னாலே அதுதான் வரும். ஸோ நீங்கள்லாம் இந்த வில்லேஜ் டைப் தான் நார்மலாக எல்லாருக்குமே பிடிக்கும். வில்லேஜில் இருந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, அது எக்ஸ்பென்ட்டாக இருக்கும். இங்கேருந்து அங்கேருந்து இங்கே வரணுன்னா ஒரு இதுவாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு ஸோ நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நம்மளும் வில்லேஜ் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி? யோசிச்சு பார்த்து கண்டிப்பாக யோசிச்சு பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி வில்லேஜ்னால் எந்த இடத்துக்கு போவீங்க? அந்த மாதிரினா வயநாடு அந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணுவோம். நம்ம விழுப்புரம். விழுப்புரம். ஏன்னா அங்கே சொந்தக்காரங்களும் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. அதனால் விழுப்புரம். நம்ம ரொம்ப வருஷமாக இங்கே சென்னையில் தான் இருக்கீங்களா? உங்கள் தாத்தா பாட்டி எல்லாம்? நம்ம பிறந்ததுலேருந்து இங்கே தான். பிறந்ததுலேருந்து சென்னை தான். சரி, ஓகே. எல்லாருமே நாயை தான் கூட்டிகிட்டு வருவாங்க வாக்கிங்காக. ஆனால் நீங்கள் வந்து இப்படி அழகாக க்யூட்டாக ஒரு பூனைக்குட்டியை கூட்டிகிட்டு வரீங்களே, அது எதுக்குன்னா எல்லாரும் கூட்டின்னு தான் வருவாங்க. இதெல்லாம் பூனைனா வீட்லேயே இருக்கும், எங்கேயுமே போக முடியாது. அதனால தான் நாங்கள் வாக்கிங்க்குன்னு வரணும். அதுக்கும் ஒரு ஃப்ரீடம் வேணும்ல, அதனால் கூட்டிகிட்டு வரோம் நாங்கள். ஸோ அதோட நேம்? ப்ரௌனி வரும். சென்னையில் உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ்? எனக்கு பிடிச்சது எம்ஜிஎம். ஆமாம், எம்ஜிஎம், குயின்ஸ்லாண்ட், இது ரெண்டும் ரொம்ப பிடிக்கும். மற்றபடி எதுவுமே பிடிக்காது. இல்லை, மற்றபடி சொல்லுவேன் எல்லாமே சென்னை வந்தாலே எல்லாருக்கும் பிடிச்சி போயிடும். எல்லாமே ஒன்று தான் இங்கே. சென்னைக்கு எங்கே சுற்றி பார்த்தாலும் உங்களுக்கு எல்லாமே புதுசாக தான் தெரியும். இப்போ நிறைய இருக்குது இங்கே பார்க்குறதுக்கும், நிறைய பிளேசஸ், நிறைய இதுவும் இருக்குது உங்களுக்கு. அதுக்கு மேலே சொல்ல முடியாது. ஏன்னா ஃபுல்லாக பிடிச்ச ஏரியானா உங்களுக்கு இங்கே ட்ரிப்ளிகேன்னு சொல்லலாம். எல்லோரும் விரும்புகிற ஏரியானா ட்ரிப்ளிகேன் தான். அங்கே வந்தாலே ஃபுல்லாக இதுதான் இருக்கும். இன்னொன்று என்னென்னா மவுண்ட் ரோடு. நைட்டில் போனீங்கன்னா மவுண்ட் ரோடு போனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே இது தான் இருக்கும். எது வேணால் நீங்கள் இது பண்ணிக்கலாம். மவுண்ட் ரோடு வந்தீங்கனாலே அதான் பிடிச்ச ஏரியானா மவுண்ட் ரோடுன்னு சொல்லலாம். ஹாய் ப்ரோ. ஹாய். ஹாய். உங்கள் நேம்? சதீஷ். ரகுராம். சரி, ஓகே. உங்கள் ஊர் சென்னையா? சென்னை தான். சென்னை தானா? சரி, ஓகே. சொந்த ஊர் திருநெல்வேலி. சொந்த ஊர் திருநெல்வேலி. அப்பா பிறந்து வளர்ந்தது. நான் இங்கே பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தான். அதனால திருநெல்வேலி. ஸோ அப்போ ஃபங்க்ஷன் டைமில் அந்த மாதிரி டைமில் அங்கே போவீங்களா? ஆமாம், இயர்லி ஒன்ஸ் ட்வைஸ் ஊருக்கு போவோம் திருநெல்வேலிக்கு. ஸோ இப்போ எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னா, இப்போ சொந்த ஊரை விட்டுட்டு சென்னையில் தான் வேலை பார்ப்பாங்க. ஆனால் பட் அவங்க இப்போ எப்படி சொல்கிறது, லீவ் டைமில் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் ஊருக்கு போயிடுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி டைம்லலாம் என்ன பண்ணுவீங்க? நாங்கள் எங்களுக்கு எல்லாமே இங்கே இருக்கனால எப்போனாலுமே இங்கே தான் இருப்போம். பட் ஆனால் நாங்கள் நிறைய இந்த மாதிரி ஊர்லேருந்து இருக்கிற பசங்களை பார்க்குறோம். ஸோ ஆஃபீஸ்லேயே நிறைய பேர் என் கூட இருக்கவங்களாம் எங்கெங்கே ஊர்லேருந்து வேலை செய்கிறவங்க தான். ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் லீவ் கிடைக்குமா, 2 நாள் லீவ் கிடைக்குமா, உடனே போகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ லீவ் கிடச்ச உடனே போயிடுவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ எங்களுக்கு எப்படின்னா எப்போயாவது எதனா ஹில் ஸ்டேஷன் போகணும், எதனா வெக்கேஷன் டைம்னா போவோம். இயர்லி ஒன்ஸ் ஊரில் குலதெய்வ கோயில் இருக்குது, அதுக்கு திருவிழாக்கு போகிறோன்னா போகிறோம், அது மாதிரி போவோம். நெக்ஸ்ட்டு இல்லைனா இப்போது நீங்கள் இன்னொன்று கேட்டிருந்தீங்க, எல்லாருமே சென்னை தான் எல்லாத்துக்கும் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மை தான். பட் ஆனால் ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு சப்போர்ட் இருக்கணும்னா சென்னையில் எல்லா ஒர்க்கும் இருக்கும். பட் நமக்கே ஃபீல் ஆகும் எப்போனா, இப்போ ஒரு திடீர்னு ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறோன்னா நம்ம அங்கே போனோடனே நமக்கு தோணும், நம்ம ஏன் இங்கேயே இருக்கக்கூடாது, நமக்கு சிட்டி லைஃப்பில் அவ்வளோ அங்கே இதுவாக இருக்குது, நம்ம ஏன் இங்கேயே இருக்கக்கூடாதுன்னு யோசிப்போம். இல்லை எதனா ஒரு தேனி அந்தமாரி ஊருக்கெலாம் போனோன்னா கண்டிப்பாக தோணும், அங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கும். இந்த திருச்சி அங்கெல்லாம் போனாலும் அப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம ஏன் இங்கேயே இருக்கக்கூடாது, ஒரு வீடை வாங்கிட்டு ஜாலியாக இருந்தெல்லாம் போலே அப்படின்னு இருக்கும். ஆனால் ஒரு டைம் பார்த்தாலும் அப்படி யோசிக்கணும்னு தோணும். பட் ஆனால் அது பார்ட் ஆஃப் அது லைஃப் பார்க்கணுன்னா நம்ம ஒர்க் பண்ணி தான் ஆகணும், ஓடி தான் ஆகணும். ஸோ ஒர்க் பண்ண சென்னையில் இருந்தால் தான் நம்மளால் ஒரு ரன் பண்ண முடியும், இன்கமும் நமக்கு இருக்கும் நல்லா. ஸோ அதனால தான் அது ஒரு பாயிண்ட்.
ப்ரோ நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போது மேக்ஸிமம் ஊர்லேருந்து வந்து இங்கே செட்டில் ஆகிறவங்க நிறைய. சென்னைன்னு சொந்த ஊர் யாருன்னு கேட்டோன்னா நிறைய பேர் சொல்கிறது கிடையாது. ஏன்னா திருநெல்வேலி சவுத் சைடாக இருக்கட்டும், இல்லை இந்த சைட்லேருந்து தான் வந்து செட்டில் ஆகிறாங்க வேலை செய்கிறவங்க எல்லாருமே. ஆனால் எல்லா இடத்த விட நம்ம சென்னையிலே இங்கே இருக்கிறது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுனா எல்லா இதுலேயுமே வந்து குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் சொல்லணும். ஏன்னா எல்லாமே இங்கே இருக்குது, இங்கே இல்லாதே கிடையாது அப்படின்ட்டு. ஆனால் இன்னொரு ஒரு கோவம் என்னென்னா, அங்கேருந்து வரவங்க முக்கால்வாசி பேர் இங்கே வந்துட்டு இதன் மூலயமா நல்லா சம்பாதிச்சுட்டு இது ஊரே கிடையாது, இங்கே வாழவே முடியாது, இங்கே இவ்வளோ டிராஃபிக் இருக்குது, இவ்வளோ பொல்யூஷன் இருக்குது, இங்கே தண்ணியே கிடையாது அப்படின்னு ரொம்ப அது டார்ச்சர் பண்ணுவாங்க. அதெல்லாம் கேட்கும்போது அப்படியே மண்டை ரொம்ப டென்ஷன் ஆகும். ஏன்னா நம்ம இங்கேயே பிறந்துட்டு ஒரு 4 தலைமுறை 5 தலைமுறை இங்கேயே இருக்கும்போது நமக்கு இதான் சொந்த ஊர்னு ஆயிடுது. அப்போ அவங்க அந்த மாதிரி சென்னையை பற்றி எதாவது பேசும்போது நமக்கு பயங்கரமாக கோவம் வருது. அது மட்டும்தான் கஷ்டம். அதை வந்து அவங்க சேர்ந்து உங்களுக்கு சொந்த ஊர் ஆச்சு, அவங்களுக்கு சொந்த ஊர் இல்லைல்ல. அப்போ நான் அவங்க சொந்த ஊரை பற்றி பேசினா அவங்களுக்கு கோவம் வரும்ல. அப்போ என் சொந்த ஊரை பற்றி அவங்க பேசக்கூடாதுல்ல. இன்னொன்று அப்படி சொந்த ஊரை பற்றி பேசுகிறவங்க இங்கே இருக்கக்கூடாது. அவங்க ஊர்லேயே எல்லா வளமும் இருக்குன்னா அப்போ அங்கேயே தான் அவங்க இருக்கணும். சென்னைக்கு வரணும்னு அவசியமே இல்லையே. இது மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. சரி ஓகேண்ணா, திருநெல்வேலியா இல்லை சென்னையா, எது பெஸ்ட்டு? இல்லை எனக்கு சென்னை தான் பெஸ்ட்டு. திருநெல்வேலியில் நான் பொசுக்குன்னு சொந்த ஊரை விட்டு கொடுத்துட்டீங்களே. இல்லை இருக்கலாம், பட் நான் அங்கே பிறந்து வாழ்ந்துருந்தா எனக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம். பட் ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து பிறந்து வாழ்ந்ததெல்லாம் இங்கே தான். அதனால் வந்து ஸோ மேபி பெருசாக அதுன்னு தெரியல. பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஊர். நான் போகிறப்பெல்லாம் இயர்லி ஒன்ஸ் எப்போ தான் போவோம் வருவோம் அப்படின்னு இருப்பேன். ஸோ அப்பயுமே தோணும் ஒரு 2 மாதம் 3 மாதம் இங்கே இருக்கலாமே அப்படின்னு. பட் ஆனால் அவ்வளோ நாள் நமக்கு இருக்கவும் முடியாது. அங்கே பிடிச்சதுன்னா வடச்சென்னை தான். இல்லை அங்கே இல்லாத எதுவுமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். எல்லாமே அங்கேயே இருக்குது. அதனால் நமக்கு நம்ம ஏரியா தான், வடச்சென்னை தான் பெஸ்ட். இல்லை பெஸ்ட்டுன்னு சொல்லணுன்னா நம்ம நிறைய இடம் இருக்குது இங்கே. இப்போவே ராயப்பேட்டா, அந்த சென்ட்ரல், அப்புறம் கிண்டி அந்த சைட்லாம் ரொம்ப ஃபேமஸ் தான். அங்கேயும் நிறைய எது வேணும்னாலும் அங்கே போனாலும் கிடைக்கும். இப்போ எங்களது வண்ணாரப்பேட்டை சைடில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு எதுனாலுமே அங்கேயே கிடச்சிரும். ஸோ எங்களுக்கு நாங்கள் எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் கேதர் ஆகிறது, ஒரு ஈவினிங் டெய்லி ஒரு டீ கடை இருக்கட்டும், எது வந்தாலும் நமக்கு வண்ணாரப்பேட்டையில் எங்கள் ஏரியாவில் தான். அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை பார்க்குறவங்க யாராவது வேறு எதனா ஏரியாவில் இருந்தால் கூட வண்ணாரப்பேட்டை ட்ரை பண்ணி பாருங்கள், தெரியும். ஓகேவா? ஸோ ஏன்னா நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து போகிறது வந்து என்னென்னா எப்பயுமே வந்து எதுனாலும் இன்றைக்கி நம்ம பார்த்த இடம் பார்த்திங்கன்னா வேளச்சேரி, இன்றைக்கி பார்த்த இடம்னா கிண்டி அப்படின்னு தான் போகிறாங்க. தவிர வண்ணாரப்பேட்டையில் பொறுத்த வரைக்கும் யாருமே பெருசாக தெரியாது நிறைய பேருக்கு. ஸோ அங்கேயும் இப்போ நிறைய இருக்குது. ஸோ அதுதான் சொல்லுவேன். ஹாய், உங்கள் நேம்? சுராஜ். ஏழுமலை. சரி ஓகே, உங்கள் சொந்த ஊர் என்ன? திண்டிவனம். திண்டிவனம். சென்னையில் இருக்கீங்க? எங்களுக்கு சென்னையில் இருக்கிறது ரொம்ப பிடிச்சதுனால திண்டிவனத்துலேருந்து இங்கே வந்துட்டோம். அப்படியா? சரி ஓகே. படிச்சுட்டு இருக்கீங்களா? ஐடிஐ படிக்கிறேன். ஐடிஐ படிச்சுட்டு இருக்கீங்க. 8வது முடிச்சுட்டு இங்கே லைட் ஹவுஸில் ஐடிஐ படிக்கிறேன். சரி சரி. நீங்கள்? கும்பகோணத்தில் இருந்தேன், அங்கேருந்து இங்கே சென்னைக்கு வந்துட்டேன். சென்னை தான் பிடிக்கும். அப்படியா? ஏன் சொந்த ஊர் பிடிக்காதா? சொந்த ஊர் பிடிக்காது, அங்கே ஃபுல்லாக ஊர் நாடு பசங்களாக இருப்பாங்க. இங்கே தான் பிள்ளைங்களாம் இருப்பாங்க. இங்கே தான் பிடிக்கும். அப்படியா? ஆனால் அப்படியெல்லாம் இல்லையே, எல்லாருக்கும் சொந்த ஊர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் சின்ன வயசுலேருந்தே சொந்த ஊரில் இல்லை, சின்ன வயசுலேயே இங்கே வந்துட்டேன். இங்கேருந்து தான் பிடிச்சிருந்துச்சி. சின்ன ஊர் சைடே போனது இல்லை. போகணுன்னு உங்களுக்கு தோணாதா? போனலாம் தோணாது. தோணாதா? இப்போ உங்கள் அம்மா அப்பா அவங்களாம் போக மாட்டாங்களா ஊருக்கு? அவங்க போனால் நான் இங்கே தான் இருப்பேன். பிள்ளைங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் மாலையெல்லாம் போட்டிருக்கீங்க, கழுத்தில் துண்டு போட்டிருக்கீங்க, பார்த்து அப்படி தெரியலையே. ஏன் பிள்ளைங்க தான், இவன் தான் மாலை போட்டுக்கிறான். அப்போ துண்டை சும்மா இங்கே போட்டுன்னு இருப்பேன் நான். அப்படியா? ஆனால் அப்படி ஒன்றும் தெரியலையே. பார்க்கறது அப்படி தெரியும், அதை வெளியே காட்டிக்க மாட்டேன் நான். வெளியே காட்டிக்க மாட்டீங்க நீங்கள்? நான் மாலை போடக்கூடாடா பிள்ளைங்களா இருந்தா? எல்லா சமயம் ஒன்று தானே, நல்லா மாலை போட்டுக்கினேன். பிள்ளைங்க மாலை போடக்கூடாதுன்னு சட்டம் நச்சிருக்கா என்ன? இல்லைல்ல, அப்படியெல்லாம் இல்லை தான். சரி, உங்களுக்கு சென்னையை ஏன் பிடிச்சிருக்கு? இங்கே கானா பாட்டு பாடுவோம், கானா பாட்டு, மோல் அடிப்போம், ஜாலியாக ஊர் சுட்டுவோம், கேம் விளாண்டு இருப்போம். சரி, ஏதாச்சும் ஒரு கானா பாட்டு பாடுறீங்களா? பாட்டு பாடுவேன், வெக்கமாக இருக்குது. சென்னையில் பிடிச்ச இடம்னா என்ன? கண்ணி நகர் தான். கண்ணி நகர். ஓகே, உங்களுக்கு? அதே கண்ணி நகர் தான். ஏன்னா அங்கே தான் பசங்க எல்லாம் இருப்பாங்க, ஜாலியாக இருக்கும். காலேஜ் விட்டு போனேன்னா பசங்கள்கிட்ட சுற்றின்னு. சரி, எந்த மாதிரி அலப்பறைகளெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க? நாங்களா எந்த மாதிரி ஆப்போனா அங்கே போனால் எதனா பசங்க சண்டை போட்டால் சண்டை போடுவோம், அடி எடுத்து அடிப்போம். அடி இல்லையா பஸ் ஸ்டாண்டு வரும், பொண்ணுங்களை சைட் அடிப்போம். அதுதான் எங்களுக்கு அது வழக்கமாக நடக்கிறது தான். அதே தான். யாருனா பசங்க நெக்கலாக பேசினாங்கன்னா அவனுங்கள போட்டு அடிப்போம். தேவையில்லாமல் யாருனா வாட்ட விட்டானுங்கன்னா அவனுங்களே அடிப்போம். ஊர் சுற்றின்னு இருப்போம். எவனா நெக்கலானா அவனுங்களே போட்டு அச்சுன்னு தான் இருப்போம். ஜாலியாக இருக்கும். நைட் ஆனால் கண்ணாமூச்சி அந்த மாதிரி சின்ன வயசில் விளையாடிருந்தோம். இப்போலாம் எல்லோரும் வேலைக்கு போயிட்டாங்க, நாங்களே காலேஜ் போயிட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்கூல் போகாமல் வீட்லேயே விளையாடிருந்தோம். ஸோ பிள்ளைங்கன்னு நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க. ஆமாம். உங்களுக்கு சொந்த ஊர் எது ப்ரோ? திருவள்ளூர். திருவள்ளூர். சரி ஓகே. நீங்கள்? நான் எல்லாமே பிறந்தது வளர்ந்தது அப்பா பூர்வீகம் எல்லாமே சென்னை தான். சரி ஓகே. உங்களுக்கு சென்னையா சொந்த ஊரா? பிடிக்கும்னு கேட்குறீங்களா? எது பிடிக்கும்? சொந்த ஊர் தான் பிடிக்கும். சொந்த ஊரை தான் பிடிக்கும். மேக்ஸிமம் எல்லோரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருமே சொந்த ஊர்லேருந்து இங்கே வந்துடுறாங்க, ஆனால் இங்கே எதுவுமே சரியில்லை, பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது? அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தீங்கன்னா சென்னை தான். வேலைவாய்ப்பு எல்லாமே இருக்குது.
சென்னையை வந்து ஒரு ஹோட்டல் சாப்பாடு மாதிரி தான். ஹோட்டல் சாப்பாடு ஹோட்டல் சாப்பாடு மாதிரி தான். நமக்கு டெய்லி அம்மா சாப்பாடு வேணும்னா அது சொந்த ஊர் தான். சொந்த ஊர் தான். நீங்கள் ப்ரோ நம்மளுக்கு சரி ஓகே நார்மலாக நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, இப்போ வெளியில் எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னா எங்கே போவீங்க? இல்லை நான் மோஸ்ட்லி வந்து லைக் பண்ண மாட்டேன் வெளியே. நம்மளுக்கு சென்னை தான் பிறந்து எல்லாமே இங்கேயே கிடைக்கும் போது நம்ம எதுக்கு வெளியே போய் தேடணும் அப்படின்றதுனால சென்னை தான் ஃபுல்லாக. எப்பவுமே நம்மளுக்கு சென்னை தான் ஃபேவரட் பிளேஸ். வெளியூர்லேருந்து வரவங்க எல்லாருமே இப்போ எப்படி சொல்கிறது லீவ் டைமில் அந்த மாதிரிலாம் சொந்த ஊருக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இடத்துலையே சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடம் இருக்குல்ல, ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு முடிப்போம், அதுக்கப்புறம் வெளியே பார்ப்போம். அப்படி நீங்கள் சொந்த ஊருக்கு வந்து லீவ் டைம் சொந்த ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா சினிமா பார்ப்போம். வேறு ஏதாச்சும் பீச் போகணும், பார்க் போகணும் அப்படின்னா மட்டும் சிட்டிக்கு. இப்போ இங்கே ஒர்க் பார்த்துட்டு இருக்கீங்க, லீவ் கிடைச்சா உடனே ஊருக்கு போயிடுவீங்க. லீவ் கிடச்சா ஊருக்கு. உங்கள் ஊரில் பிடிச்ச இடம்னா என்ன? இடங்கள்னா ஏரி, கம்மாய், வயல். ஓ வில்லேஜா? வில்லேஜ். சரி ஓகே. சென்னையில் பிடிச்ச இடம்னா என்ன? சென்னையில் பிடிச்ச இடம்னா பீச். பீச் 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 தான். வேற ஃப்ரீயாக அதுதானே கிடைக்குது. வந்த ஏழைக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக என்டர்டைன்மெண்ட் இருக்கிற ஏரியா பீச். ஸோ பீச்சுக்கு தான் வருவோம். ஃபைனல் ஏதாச்சும் ரெண்டுத்தில் ஒன்றா சொந்த ஊர் தான். சொந்த ஊர் தான். சொந்த ஊரை விட்டு கொடுக்க மாட்டீங்க. சென்னைங்கிறது ஊருகா மாதிரி தான், பட் ஃபுல் மீல்ஸுக்கு சொந்த ஊர் தான். சொந்த ஊர் தான். உங்கள் ஃப்ரெண்டு இந்த மாதிரி சொல்கிறாங்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? அதாவது வந்து சென்னையை பற்றி அறியாதவங்க தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. தெரியாது, அவர் இன்னும் சென்னையை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலன்னு நினைக்கிறேன். பார்த்தாருன்னா கண்டிப்பாக வந்து அவங்க ஊரை வேணான்ட்டு சொல்லிட்டு சென்னையை தான் லைக் பண்ணுவார் ரொம்ப. அவர் சென்னை, அவரோட சொந்த ஊர் சென்னை, அதனால் அவர் சொந்த ஊருக்கு அவர் சப்போர்ட் பண்ணுறாரு. ஏன் சொந்த ஊருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். இல்லை நம்ம பிறந்து வளர்ந்த யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆமாம் நம்ம பிறந்து வளர்ந்த இடத்த நம்ம தானே தூக்கி பேசணும். ஃபாரின்லேருந்து வந்தால் தூக்கி பேச போகிறாங்க, நம்ம தான் தூக்கி பேசணும். அதனால் நம்ம எப்பவுமே சென்னை தான். கண்டிப்பாக நான் லைக் பண்ணுவேன். வில்லேஜ் அந்த பம்பு செட்டு போய் குளிக்கிறது, பசங்க கூட வயல்வெளி அந்த மாதிரி இடத்துலையும் நான் லைக் பண்ணுவேன். பட் எனக்கு சான்ஸ் கிடைச்சா நான் கண்டிப்பாக போயிட்டு அங்கேயும் என்ஜாய் பண்ணுவேன். பிளேஸ் வந்து நேச்சர் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும் நம்மளுக்கு, அதனால் எல்லாத்தையும் லைக் பண்ணுவோம். மனுஷனாக பிறந்தா எல்லாத்தையும் நம்ம லைக் பண்ணி தானே ஆகணும். அதனால் ஸோ எல்லாமே லைக் பண்ணுவோம்.